அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஏன்னு ஆரம்பிச்சுச்சுன்னா, அதனுடைய பொருள் வந்து இல்லை, அல்லது குறைபாடு, அல்லது எதிர்மறையை சார்ந்ததாக இருக்கும். அதே மாரி ஒரு சொல் வந்து ஏ அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா, அது நோய் நிலையை சார்ந்ததாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, குறைபாட்டு நிலையோ, அல்லது வளர்ச்சி நிலையிலயோ, தளர்ச்சி நிலையிலயோ உள்ள நோய் நிலையை சார்ந்ததாக இருக்கும். ஓகே. அதற்கு நெறைய சொற்கள் இந்த இந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய சொற்களுக்கு வந்து பொருள் தெரியும். நான் சாம்பிளுக்கு இங்க குடுக்குறேன். அக்ரீசியா அப்படிங்கிறது நோய் முதல் அறியாமை. அப்ப அறியாமை அப்படிங்கிற எதிர்மறை பொருள்ல வந்திருக்கு. அபூலியா மன உறுதி குறைபாடு. குறைபாடுன்னு சொன்னோமா? குறைபாட்டு நோய். அடுத்தது வந்து அகார்பியா இரத்தத்தில் பைகார்பனேட் குறைபாடு. குறைபாட்டு நோய். அகாண்ட்ரோபிளேசியா குருத்தெலும்பு வளர்ச்சி குறை. இதுவும் வந்து வளர்ச்சி நிலையில் உள்ள குறைபாடு. அடுத்தது வந்து அகிலேசியா பிறல் திசு நிலை. அதாவது இது என்ன அப்படின்னா எதிர்மறையை குறிக்குது. அதாவது ஒழுங்கா திசு வளர்வது வந்து ஒழுங்கான வளர்ச்சி. இது வந்து ஒழுங்கற்று வளர்வது தான் வந்து பிறல் திசை. அப்ப வந்து எதிர்மறையை குறிக்குது. அடுத்தது வந்து அகோரியா அப்படிங்கிறது இரைப்பை நிறை உணர்விழப்பு. அதாவது என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் பசி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வரும். அதனால இதுவும் வந்து எதிர்மறை. அடுத்தது வந்து அக்ரேஷியா வலுவிழப்பு. அப்போ வந்து இந்த ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பல வார்த்தைகளுக்கு பொருள் புரியும். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம புக்ல வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு பிரிச்சு கொடுத்துருக்கோம்.